ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன். ஒரு அழகான காட்டில் கொக்கு ஒன்று வாழ்ந்துட்டு வந்துச்சான். அந்த கொக்குக்கு கடவுள் பக்தி ரொம்பவே அதிகமாக. தினமும் காலையில் கடவுளை வணங்காமல் எந்த வேலையும் செய்யாதான். கடவுளை வணங்கிட்டு அந்த காட்டில் இருக்க ஒரு குளத்துல போய் மீன் பிடிச்சி சாப்பிடுமா. ஒரு நாள் காலையில் கொக்கு கடவுளை வணங்கிட்டு இருந்துச்சான். அப்போ கொக்குக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சான். தினமும் நம்ம கடவுளை வணங்குறோம், ஆனால் அது கடவுளுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சந்தேகம் வந்துச்சான். அப்போ கடவுளே, நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு வேண்டிக்கிச்சான். உடனே வானத்துல இருந்து ஒரு குரல் வந்துச்சான். ஆமா, அது கடவுளோட குரல் தான். பக்தா, உன்னோட பக்தி எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு ஏதாச்சும் வேணும்னா கேளு அப்படின்னு கடவுள் சொன்னாராம். உடனே கொக்கு, எனக்கு இன்னைக்கான உணவை மட்டும் கொடுங்க அப்படின்னு வேண்டிக்கிச்சான். கடவுளும் தரேன்னு சொல்லிட்டாராம். இந்த கொக்கு நினைச்சிச்சான், இன்னைக்கு நம்ம உணவு தேட வேண்டிய அவசியம் இல்ல, கடவுள் நமக்கு கொடுத்துருவாரு, நம்ம ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு அங்க படுத்துச்சான். படுத்து அப்படியே ரொம்ப நேரம் தூங்கிருச்சான். தூங்கி எழுஞ்சதும் கொக்குக்கு ஒரு அதிக பசியான். கடவுள் மேல ரொம்ப கோபமா இருந்துச்சான். அப்ப கடவுளே, நான் உன்னை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிச்சான். உடனே கடவுள் கொக்குக்கு கண் முன்னாடி வந்து நின்னாராம். நின்னு, பக்தா சாப்பிட்டாயா அப்படின்னு கேட்டாராம். கொக்கு கோவமா சொல்லிச்சான், நீங்க தான் எனக்கான உணவை அனுப்பவே இல்லையே, அப்புறம் எப்படி நான் சாப்பிடுவேன் அப்படின்னு கேட்டுச்சான். கடவுள் சொன்னாரா, நான் உனக்கான உணவை அப்பவே அனுப்பிட்டேன், கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரு அப்படின்னு சொன்னாராம். கொக்கு திரும்பி பார்த்தா கொக்குக்கு பின்னாடி ஒரு பெரிய மீன் இருந்துச்சான். கடவுள் சொன்னாரா, நீ திரும்பி கூட பார்க்கலனா எப்படி, முயன்றால்தான் எதையும் அடைய முடியும், முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் அங்கிருந்து மறைஞ்சிட்டாராம்.